இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கில் ஒன்று வந்து ஆர்டிகல்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம ஒரு லைட்டாக ப்ரஷ்அப் மட்டும் பண்ணிடலாம். ஏ அண்ட் த, இது 3 ஆர்டிகல்ஸ். ஏ அண்ட் இந்த ரெண்டுமே வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகிள், த வந்து டெஃபினிட் ஆர்டிகிள். இப்போ ஏ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், சிங்குலராக நம்ம ஒரு நவுன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நவுனுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணுவோம். கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், சிங்குலராக நவுன் யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பிஃபோர் வாவல் சவுண்ட்ஸு. இப்போ வாவல்ஸ்க்கு முன்னாடி கிடையாது, வாவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். இப்போ த டெஃபினட் ஆர்டிகிள் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னோம்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த பேசுகிறோம், இல்லை பேசின விஷயத்த நம்ம திரும்ப பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இடங்களில் த யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி நவுனுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும், எதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நவுன்ஸ் பற்றி போட்டிருந்த வீடியோவில் ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே த வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். அதை வந்து ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ த எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். உங்களுக்கே தெரியும், ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாட்டர், பெட், ஹோம், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ப்ரிசன், இந்த மாதிரி நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ணக்கூடாது. சில ஜென்ரல் திங்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், மில்க் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இப்போ த மில்க்குன்னு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்பெசிஃபிக்காக த கவுஸ் மில்க் அப்படின்னு போடுறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணலாம். மற்றபடி மில்க்குக்கு முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ண அவசியம் இல்லை. லைக்வைஸ் பேர்ட்ஸ் ஃப்ளை. இப்போ ஜென்ரலாக நம்ம பேர்ட்ஸ் பற்றி சொல்கிறோம்னா அந்த த போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்பெசிஃபிக்காக சில பேர்ட்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டு அந்த பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம த யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த மீல்ஸ்க்கு முன்னாடியும் த யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம த யூஸ் பண்ண வேண்டாம். எந்த லாங்குவேஜ் சொல்கிறா இருந்தாலும் அந்த லாங்குவேஜ்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல்.